குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:07. திதி இன்று அதிகாலை 12:12 வரை தசமி திதி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:18 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இரவு 8:22 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் பிற்பகல் 12:21 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:18 வரை பூராடம், பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோட இணைந்து ஏகாதசியும் வருது. அதனால இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நரசிம்மர் வழிபாடு செய்துகிட்டே வந்தா நிச்சயமாக வறுமை தீரும். இந்த வறுமை தீருவதற்கு ஒரு திருப்புகழ் இருக்கு. அது செவ்வாய்க்கிழமையில இந்த திருப்புகழை சொன்னால் வறுமை ஒழிந்து பண வரவு கிடைக்கும். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானையும் பெருமாளையும் இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் குண்டு மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட லவங்கம், ஒரு 9 லவங்கம் அதுல வச்சு கொண்டு போங்க. போற வேலைகள் சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க. மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், ராகு பகவான், புத பகவான், சனி பகவான். இது சனி பகவானும் புத பகவானும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துல இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், அங்காரகன், மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் 7:55 காலையில சந்திரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசமாகிறார். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். சரி, வறுமை ஒழிய பாட வேண்டிய பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது திருப்புகழ்ல வரக்கூடியது. இத செவ்வாய்க்கிழமை தோறும் இல்ல, டெய்லி கூட பாடலாம். இந்த பாட்டை பாட்டா பாடணும்னு அவசியம் இல்ல, வார்த்தையால அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டும் வரலாம். இது வறுமை ஒழிய பாட வேண்டிய திருப்புகழ். அதுவும் செவ்வாய்க்கிழமையில சொன்னால் இன்னும் சிறப்பு. கடன் தீரும், வறுமை ஒழிந்து பணவரவு வந்தாலே உங்களுக்கு கடன் தீரும் இல்லையா, பிரச்சனைகள் தீரும் இல்லையா. அதனால இந்த பாடலை நீங்க சொல்லுங்க. சரி, இந்த பாடலுடைய வரிகள் சொல்றேன், நிதானமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூகுள்ல போயிட்டு வறுமை ஒழிய பாட வேண்டிய திருப்புகழ் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். அது அப்படியே அந்த ஒரு வரிகள் எத்தனைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரிகள் வரும். அந்த 10 வரிகளும் நீங்க சொன்னால் நிச்சயமாக வறுமை ஒழிந்து
பொருள் வரவு தன வரவு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, பாட்டை சொல்றேன், எழுதி வச்சுக்க முடிஞ்சா எழுதிக்கோங்க, இல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கௌரி வீசவ இரியர் தோல்வழி புகழ் மதகோப வாரண ரதப தாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினு நினது வார்கழலொழிய மொழியேனே. பூரண புவன காரண சவரி பூதர புலக தனாபர, தனாபரனா தனம் வர்றதுக்கான வழி. பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனச ஈரிரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறு மாரிய பரம ஞானமுமழகு மாண்மை உடைய பெருமாளே. வேலும் மயிலும் சேவலும் துணை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலும் மயிலும் சேவலும் துணை. அப்போ முருகர் நமக்கு இந்த பாடலை பாடும்போது சிவ சிவ அன்பே சிவம் அப்படின்னு அது சொல்ல வேண்டாம். வேலும் மயிலும் சேவலும் துணை இதுவரைக்கும் சொன்னாலே போதும். அப்படி சொல்லும்போது முருகப்பெருமானுடைய பாடல் திருப்புகழ் இது. வறுமை ஒழியறதுக்கான பாட வேண்டிய பாடல். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கௌரி வீசவ இரியர் தோல்வழி புகழ் மதகோப வாரண ரதப தாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினு நினது வார்கழல் ஒழிய மொழியேனே. பூரண புவன காரண சவரி பூதர புலக தனாபார பூஷண நிருதர் தூஷண விபூதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனச ஈரிரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறு மாரிய பரம ஞானமும் அழகு மாண்மை உடைய பெருமாளே. வேலும் மயிலும் சேவலும் துணை. இத அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று இந்த செவ்வாய்க்கிழமையில் இதை சொல்லும்போது உங்களுக்கு வறுமை ஒழிந்து பணவரவு தனவரவு செல்வ செழிப்பு எல்லாம் கிடைக்கும். இது தினமும் கூட சொல்லலாம். அது என்ன ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள்லாம் கிடைக்கும். புதுவிதமான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டுல சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடமேற்கு செய்யன் 6ஆம் எண் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான முடிவுகள்ல ரொம்ப பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஆன்மீக துறையில ஆர்வம் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் உதவியால் பிரச்சனை தீரும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும். இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஒரு ஒரு மகிழ்ச்சியான பேச்சாக பேசுங்கள்.
அது ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு. அதிசய வடதிசை அதிசயன் ஆறாமின் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்னைக்கு முதலீடு இதுல செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை யோசிச்சு செய்யுங்க. நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அது செயல்பாட்டுல செய்ய முடியல அப்படின்னா அது பிரச்சனையாகும். அதனால வாக்குறுதி கொடுக்கும்போது யோசிச்சு சிந்தித்து வாக்குறுதியை கொடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு இருக்கணும். தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடம் குறையும். மூத்த சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல ஒரு முன்னேற்றமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இழுபறியாக இருந்து வந்த சூழல்லாம் மறையும். படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தி பெருகும். சிந்தனையில் போக்கில் மாற்றம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வீடு மனை சம்பந்தமான ஒரு செயல்பாட்டுல இருப்பவர்கள், இந்த வியாபாரம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய இசை கழகு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்ல ஒரு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை பார்க்க வேண்டிய சூழல் அதிகரிக்கும். உங்களுடைய சுய முயற்சியில அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சின்ன சின்ன விமர்சன கருத்துகள் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் சலனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேள்வி, அதாவது யாகம், இது போன்ற விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்பாடு இருக்கட்டும். உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டிய நாள். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வரவுகளால் சேமிப்புகள் உயரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க.
சமூகம் சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படும். இணையம் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். தொழில் அபிவிருத்திக்கான சூழல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் நட்ச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் உயரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் விற்பனை நினைத்த விதத்தில் இருக்கும். இன்னைக்கு உங்களோட இருப்பவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள். உங்க கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குடுக்கல் வாங்கல்கள் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் நட்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். வீடு மனை ரியல் எஸ்டேட் பண்றவங்க அந்த விற்பனையில கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும். சிலரின் மறைமுகமான ஆதரவுகளால் சில காரியத்தை செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் வழியாக சுப செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 6ஆம் நட்ச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. போராடும் நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சுபமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு 7:55 முதல் சந்திராசிரமம் ஆரம்பமாகுது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். வாகனம் சார்ந்த பயணங்கள்ல வேகத்தோடு இன்னைக்கு செல்லாதீங்க. விவேகத்தோடு செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாட்டுல ஒரு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தாய் மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் இன்னைக்கு கால தாமதம் ஏற்படும். அமைதியா இன்னைக்கு போங்க, சிறப்பா இருக்கும். விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அது கூட வணங்கிட்டு போங்க. சந்திராசிரமம் ஒன்றும் பண்ணாது. அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கூட்டாளிகளின் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல ஆதரவு கிடைக்கும். தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. வெளிப்படையான குணத்தினால் மதிப்புகள் உயரும். நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வருவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்களால் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உதவி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். மனசுல நினைத்ததை செய்து முடிப்பீங்க என்று. நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். ஆதாயம் தரும் செயல்கள அக்கறை காட்டுவீங்க. வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல வீடு மனை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா, இப்போ விற்பது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் மீனராசிக்கெல்லாம். அது விற்பதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்மையாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும், அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.